மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் சம்மந்தப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை விரைவாக விசாரித்து முடிங்க. என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. கீழமை நீதிமன்றம் அந்த வழக்கை விரைவாக விசாரிக்கணும். ஏன்னா இது இந்திய இறையாண்மை சம்மந்தப்பட்ட வழக்கு. இவ்வளோ காலமாக ஏன் கிடப்பில் போட்டு வச்சுருக்கீங்க, வேகமாக விசாரிங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஒரு காரணம்னு சொன்னால் நம்ப முடியுதா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு என்ன, எந்த வழக்கை விரைவாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க, அந்த வழக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிரான வழக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது சர்ச்சையாகுது, இப்போ எதுவும் பேசுனது சர்ச்சையாகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, 2010 பேசுன ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்குது. அதை பற்றி ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, 2010 அந்த சீமான் பேசுனது இப்போ 2024 நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய சீமானுக்கு மிகப்பெரிய அரசியல் அச்சுறுத்தலாக இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்துகிற வழக்காக இந்த வழக்கு இருக்குது. 2010 அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தெளிவாக முதல்ல பார்த்தரலாம். 2010 பார்த்தீங்கன்னா சென்னை ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தோட மைய நோக்கம் என்னன்னா, மீனவர்கள் இங்கே தொடர்ச்சியாக தாக்கப்படுறாங்களா தமிழக மீனவர்கள். ஸோ இந்த தாக்குதலை கண்டித்து இந்த தாக்குதலை நிப்பாட்ட சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சீமான் அவர்கள் பேசும்போது அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியல. அந்த பேச்சுக்கு அப்புறம் தான் அண்ணன் சீமான் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை வேற மாதிரி மாறினுச்சு. ஸோ இந்த பேச்சு காரணமாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த சமயத்திலே கைது செய்யப்பட்டாங்க. இந்த பேச்சு காரணமாக கைது செய்யப்பட்ட சீமான் அவர்கள் இப்போ வரைக்கும் ஜாமீனில் தான் வெளியிருக்காங்க. அப்படி அன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்னதான் பேசிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்களோட தமிழக மீனவர்கள் அங்கே வரும்போது நீங்கள் தாக்குறீங்க, இங்கே இருக்கக்கூடிய சிங்கள மாணவர்களை தாக்குவேன், மீனவர்களை தாக்குனா மாணவர்களை தாக்குவேன் அப்படின்னு சொல்லி விடுதலை புலியோட சட்டை அணிந்து கொண்டு பிரபாகரனோட அங்கமாகவே, பிரபாகரனோட மிக முக்கியமாக பிரச்சார பீரங்கியாகவே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மண்ணில் இருந்துட்டு இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக, அதாவது சிங்களர்களை தமிழகத்தில் தாக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, மிகப்பெரிய வழக்காக, இந்திய இறையாண்மைக்கு எதிரான வழக்காக அந்த சமயத்தில் பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கில் நான் முன்னாடி சொன்னபடி அண்ணன் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க, இப்போ வரைக்கும் ஜாமீனில் வெளியே இருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக என்ன குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பாக 2010 பதியப்பட்ட வழக்குக்கு 2018 பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த குற்றப்பத்திரிகை அடிப்படையில் வழக்கு விசாரணையானது சென்னையில் இருக்கக்கூடிய டவுன் ஹால் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சென்னையில் கீழமை நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை விசாரிக்கும் போது தான் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, இந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது, இந்த வழக்கை விரைவாக விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, 2018 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டு இப்போ வரைக்கும் 13 பேர்கிட்ட இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் விசாரிக்கப்படுற வழக்கை எப்படி ரத்து பண்ண முடியும்? ஒரு வழக்கு இன்னும் விசாரிக்கவே ஆரம்பிக்கலாம்னா ரத்து அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். விசாரிக்கப்படுற வழக்கை எப்படி ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சென்னை காவல்துறை பெரிய லெவலில் நீதிமன்றத்தில் சொல்லும் போது அண்ணன் சீமான் அவர்கள் தரப்பும் வழக்கறிஞரும் என்ன சொன்னாங்க, ஆமாங்க இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் பண்ணும்போது இருந்த சூழல் வேற, இப்போ இருக்கக்கூடிய சூழல் வேற, இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற இந்த வழக்கை நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் தரப்பு தான் நீதிமன்றத்தில் முதல்ல சொல்கிறாங்க. ஸோ சீமான் அவர்கள் சொல்கிற விஷயத்தை அடிப்படையாக வச்சு இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுனால பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விரைவாக விசாரிங்க அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த வழக்கை எவ்வளவு சீக்கிரம் விசாரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வழக்கை விசாரிங்க அப்படிங்கிறது தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் மேலே பதியப்பட்ட வழக்கோட பிரிவு என்னன்னா, இரு பிரிவின் கீழ் வன்முறையை தூண்டுற வழக்கில் தான் சீமான் அவர்கள் மேலே பதியப்பட்டாங்க. இந்த வழக்கில் போலீஸ்காரங்க வேற சில விஷயத்தை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது வேற ஒரு டைமிங், இவர் பேசுனது வேற ஒரு டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 11 to 12 தான் நாங்கள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தோம், இவர் 2 to 2:15 3:15 வரைக்கும் இவர் பேசுகிறாரு. ஸோ போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த டைமிங்கை தாண்டி இவர் போராடுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த வழக்கில் இருக்குது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்களை பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த வழக்கை விரைவாக கீழமை நீதிமன்றத்தை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து ஏதோ ஒரு வகையில் ஒரு உத்தரவு போட்டால் ஒரு பேச்சுக்கு, ஏன்னா இது உண்மைக்குமே இந்த வழக்கோட சாட்சிகள் அடிப்படையில் விசாரித்து பார்க்கும்போது இந்த குற்றத்தை போலீஸ்காரங்களால் ஈஸியாக நிரூபிச்சிட முடியும். ஏன்னா அந்த சமயத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுனது வீடியோவாகவே வெளியே வந்துச்சு. அன்னைக்கு சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ அன்னைக்கு சீமான்
அவர்கள் பேசுனது அன்னைக்கு நான் பேசலை, அந்த அர்த்தத்தில் பேசலை, நான் வேறு அர்த்தத்தில் பேசலைன்னா இப்போ நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்திலே அந்த அர்த்தத்தை போட்டு கூட காமிச்சிடலாம். காவல்துறை தரப்பு ஆல்ரெடி 13 பேர்ட்ட விசாரணை பண்ணி முடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த வழக்கை விசாரித்து முடிக்க போகிறாங்க. இந்த வழக்கோட விசாரணை முடிவில் அண்ணன் சீமான் அவர்களோட அரசியல் பாதையில் இந்த வழக்கு ஒரு சிறு நெடுதலாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, ஏன்னா அன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுனது சாதாரண பேச்சு கிடையாது. அவரோட கோபம் நியாயமாக இருக்கலாம், அவரோட ஆத்திரம் நியாயமாக இருக்கலாம். அதற்குன்னு இங்கே படிக்கக்கூடிய சிங்கள மாணவர்களை தாக்குவேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நீதிமன்றம் கேட்ட கேள்வி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நீதிமன்றத்தில் இந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது சீமானவர்களோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை வழக்காக இருக்கும். அன்னைக்கு தேதிக்கு சீமானவர்கள் பேசுனது அவரோட அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை இந்த இடத்துக்கு சீமானவர்களுக்கு வர்றதுக்கு அன்னைக்கு சீமானவர்கள் பேசின அந்த பேச்சு மிக முக்கியமான காரணமாக இருக்கலாம். அந்த பேச்சே சீமானவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடித்து சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.